நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொண்டக்காய் வத்த குழம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா சட்டியில் வந்து செய்வாங்க. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் பர்சனலாக வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பாட் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து சட்டி தான். நான் பர்சனலாக போய் இதுக்காக போய் நான் வாங்கலை. ஸோ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பட் நான் வந்து சொண்டக்காய் வத்த குழம்பு நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். ஸோ எண்ணெய் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய எப்பவுமே வந்து கார குழம்புக்கு வத்த குழம்புக்கு அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புளி குழம்புக்கு அதுக்கெல்லாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் போடணும். ஸோ அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா முழுசாக இருக்கும். ஸோ இது வந்து தட்டிட்டு போனால் இதில் வந்து விதை வந்து வரும். அந்த விதையை வந்து எடுத்துடணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து போடலாம். இது வந்து போட்டு வதக்கிறதுனால என்ன ஆகும்னாக்கா நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இது வதக்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக வளர்ந்தாலும் நான் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ வெங்காயம், அப்புறமா ஒரே ஒரு பூண்டு, அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தேங்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ தேங்காய் போட்டால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், திக்னஸும் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக ஸோ இது வந்து நல்லா வதங்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வதங்கி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வதங்கிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எடுத்துடலாம். ஒரு பவுல் வந்து இது வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம வந்து எடுத்து வச்சு வந்து பார்த்திங்கன்னா கடுகு வந்து ஆட் பண்ணலாம். கடுகு இது வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீரகம், வத்த குழம்புக்கோ கார குழம்பு எல்லாமே கொஞ்சம் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் ஆட் பண்ணோம். அப்போ தான் டேஸ்ட் நல்லா வந்து வதங்கி நல்லா வந்து வதக்கி. ஸோ இந்த ஸ்டேஜ் நல்லா வதங்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நல்லா வந்து வதக்கணும். பச்சை வாசம் போடுறதுக்கு நல்லா வதக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் ஸோ அரைச்சி வச்சு டொமேட்டோ பியூரி வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு இது வந்து நல்லா வந்து வதக்கணும்.